கருப்பட்டி ஆப்பம் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்ம செய்யப்படுற குவான்டிட்டிக்கு 12 ஆப்பங்கள் கிடைக்கும். பச்சரிசி 1½ கப், புழுங்கல் அரிசி 3/4 கப், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். இது நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குவோம். அரிசி ஊறின பிறகு இது கூட 1/4 கப் அவல், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். புளிக்கிறக்காக 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறோம். வெயில் காலத்துல ஈஸ்ட் சேர்க்காமலே மாவு நல்லா புளிச்சிரும். இதை நல்லா கலந்துட்டு 6 இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கலாம். கருப்பட்டி 100 கிராம் எடுத்துக்கிறோம். 1 கப் தண்ணியை கொதிக்க வச்சு அதுல கருப்பட்டியை கரைச்சுக்கிறோம். பாகு எடுக்க தேவையில்லை. ஆப்ப மாவு நல்லா புளிச்ச பிறகு அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். ஆற வச்ச கருப்பட்டி பாக இது கூட சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடான ஆப்ப சட்டியில 1½ கரண்டி ஆப்ப மாவு சேர்த்துக்கிறோம். மாவு ஆப்ப சட்டி முழுக்க பரவுற மாதிரி இந்த மாதிரி அசைச்சு விட்டு தீய கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். கருப்பட்டி ஆப்பம் மேல கொஞ்சமா நம்ம நாட்டு சக்கரை போட்டுட்டு அது மேல தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.